Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. SM பாண்டி இயக்கத்தில் கவிதா and ஆனந்தகிருஷ்ணன் தயாரிப்பில் சத்யா நடிக்கும் ராபர் வெற்றி நடை போடுகிறது. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. எங்க அம்மாவுக்கு வந்து இந்த எம்ஜிஆர் இருக்கார் இல்லையா, அவரை வந்து ரொம்ப கொஞ்சுவாங்க. யார் இந்த ஆளு, என்னடா இவரு, இது எதுக்கு இப்படி கொஞ்சுது எங்க அம்மா, எம்ஜிஆரை பார்த்து தலைவா அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சரி, நம்ம இது பண்ணால் கூட போதும், நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாம் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுவாங்க. ஆனால் இது எப்படி பண்ணுறது, எங்கே போகிறது, யார் பிடிக்குது, என்ன பண்ணுறது ஒன்றும். ஏன்னா என் ஃபேமிலிக்கும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு நூல் கூட டச் கிடையாது. நான் வந்து ஒன் ஆஃப் த லீடுன்னு எனக்கு தெரியும். ஸ்டார்டிங்கில் ஒரு 10 நாள் 20 நாள் நடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் இது வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடு இருக்குது கேரக்டர் அப்படின்னு சொல்லி. என்னடா இப்படி பண்ணுற, என்னடா காசு திருடுற, என்னடா பொம்பளை பின்னாடி சுற்றுற அப்படி எல்லாம் திட்டுறாங்க. ஃபோட்டோ எடுக்க மாட்டேறாங்க என்னை பார்த்தா. எனக்கு ஒரு மாதிரி சேடாக இருக்குது. ஐயோ, என்ன நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா, மக்கள் யாருக்குமே நமக்கு பிடிக்காம போயிடுச்சு. இப்போ வந்து எங்களுக்கு மனோஜ் ஒரு இது போட்டிருப்பார்ல, அதுதான் எங்களோட ஃபேவரட். ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். இது எடுத்துட்டா போதும், மனோஜ் வந்து சிறுகடிக்க ஆசையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வருது இல்ல, உங்களுக்கு எப்பதான் ரோஹிணி பற்றி தெரிய போகுது எங்களுக்காக? இப்போ நீங்க சொல்றீங்க எஸ்எஸ் மியூசிக். ஆமா, சொல்லிட்டுமா? இப்போ நம்ம போயிட்டே இருக்கோம், எங்க போறோம் இப்போ? நம்ம சர்ப்ரைஸ். நானும் எவ்வளோ பிறந்தநாள் கொண்டாடி இருக்கேன். ஆனால் இந்த பிறந்தநாள் வந்து எனக்கு ரொம்ப மன நிறைவாகவும் ஸ்பெஷலாகவும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி, சந்தோஷம். ஹலோ ஆல். ஸோ நம்ம கூட இன்னைக்கு யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி சிறகடிக்க ஆசையில் வர்ற உங்களோட ரொம்ப க்ளோசஸ்டான மனோஜ் தான் இருக்காரு நம்ம கூட. அவரோட ரியல் பேர் வந்து ஸ்ரீதேவா இல்லையா சார்? கரெக்ட். இன்னைக்கு உங்களுக்கு என்ன நாள், பிறந்த நாள்? ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ வெரி மச். எஸ்எஸ் மியூசிக் சேனல் நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். என்னுடைய இந்த ரெகுலர் டேவை, ஆக்சுவலாக இன்னைக்கு ரெகுலர் டே இல்லை, ஸ்பெஷல் டே தான் என்னுடைய பிறந்த நாள். இந்த பிறந்த நாளை நார்மல் நாளாக இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் டேவாக ஆக்கி கொடுக்க வந்த உங்களுடைய டீம், உங்களுக்கு, உங்கள் டீம் எல்லாருக்கும், உங்கள் நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு வந்து உங்களோட பர்த்டே ஸ்பெஷலாக இன்னைக்கு நம்ம எங்கெல்லாம் போகிறோம், டே வித் ஸ்ரீங்கிற மாதிரி ஒரு டே இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு எங்களை எங்கெல்லாம் கூட்டிட்டு போக போறீங்க ஆடியன்ஸ் என்னையும்? இதை நான் ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்குது. எவ்ரி இயர் பண்ணணும்னு நினைப்பேன். ஆனால் ஒரு சில இயர் என்னால் பண்ண முடிஞ்சிருக்கு, ஒரு சிலர் என்னால் பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு வந்து என்னென்ன பண்ண போறேன்னு நீங்களே பாருங்க, வாங்க. அப்படியா? சரி, ஓகே. இன்ட்ரெஸ்டிங்காக எங்கேயாவது நம்ம போகிறோன்றது தெரிஞ்சிருச்சு. சென்னை என்றாலே டிராஃபிக் என்பது ரொம்ப ஒரு நார்மலான விஷயம் ஆயிடுச்சுல. எஸ். அண்ட் உங்கள் கேரக்டர் எனக்கு பார்த்தோன்னே எங்கள் வீட்டிலலாம் பயங்கர ஃபேன்ஸ். சிறகடிக்க ஆசை எப்படின்னா, டிவியில் வரதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஹாட்ஸ்டாரில் வந்துடும் தெரியுமா, காலையில் 6 மணிக்கு அதையே பார்த்துருவாங்க. காலையிலே பார்த்துடுற கேங் எங்கள் வீட்டில் இருக்கிற கேங், அந்த அளவுக்கு டை ஹார்ட் ஃபேன்ஸு. முக்கியமாக வந்து ஹீரோ ஹீரோயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு இருக்கிற கேரக்டரைசேஷன்ஸ் விட எனக்கு உங்கள் எல்லாருக்கும் இருக்கிற கேரக்டரைசேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் ஒருத்தருக்கும் நீ இந்த நேரத்தில் நீ இப்படி தான் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸை வேறு க்ளோஸ்அப்பில் வச்சு காட்டுவாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி இருந்தது? அண்ட் நீங்கள் சிறகடிக்க ஆசைக்குள்ளே வந்தது எனக்கு சொல்லுங்கள், எப்படி வந்து? அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட் தான். நான் ஏற்கனவே இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன். என்னன்னா, நான் சின்ன வயசுலேருந்து அதாவது ஒரு ஹீரோ ஆகணும்னு என்னுடைய கனவாக இருந்தது. எங்கன்னா ஸ்கூல்லேயே வந்து நான் மிலிட்ரியில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் அப்படியே லைஃப்பில் ஒரு கட்டத்துக்கும் நகரும் போது அதோடைய பரிமாணங்கள் சேஞ்ச் ஆகி ஒரு கட்டத்தில் என்னென்னா, என் வீட்டில் வந்து என்னென்னா, எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த எம்ஜிஆர் இருக்கார் இல்லையா, அவரை வந்து ரொம்ப கொஞ்சுவாங்க. இது என்னன்னா, எனக்கு மனசுக்குள்ளே அது அப்படியே வந்து ஒரு மாதிரி பதிஞ்சிருச்சு. என்னன்னா, அது யாரோ ஒருத்தர் இப்படி எம்ஜிஆர் யார், நான் ஸ்கூல் பையனாக இருக்கும்போது நான் என்ன யோசிப்பேன், யார் இந்த ஆளு, என்னடா இவரு, இது எதுக்கு இப்படி கொஞ்சுது எங்கள் அம்மா, எம்ஜிஆரை பார்த்து தலைவா அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சரி, நம்ம இது பண்ணால் கூட போதும், நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாம் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுவாங்க. ஆனால் இது எப்படி பண்ணுறது, எங்கே போகிறது, யார் பிடிக்குது, என்ன பண்ணுறது ஒன்றும். ஏன்னா என் ஃபேமிலிக்கும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு நூல் கூட டச் கிடையாது.
ஸோ அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் சினிமா ஹீரோஸ்லாம் பார்க்க அப்படியே நம்மளே வளர என் கூட சேர்ந்து அந்த ஆசைகளும் கனவுகளும் வளர்ந்தது. அதை தேடி அப்படியே பயணித்தேன். அதை பற்றி எல்லாத்தையும் பேசினேன். அதை பற்றியே பைத்தியமாக இருக்கேன்னு சொல்லி என்னெல்லாம் என் கூட பிறந்த அண்ணனே என்னை திட்டுவார். எப்போ பார்த்தாலும் சினிமா அப்படின்ட்டு. வீட்டில் வந்து நான் அந்த வடிவேல் சார் பண்ணுற மாதிரி பண்ணுறது, இந்த விவேக் சார் பண்ணுற மாதிரி பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணும்போதெல்லாம் பார்த்துட்டு அவங்களே என்ன அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருந்தாங்க. என்ன பண்ணுறது மகனே, நீ இங்கே வந்து பிறந்துட்டிய என் வயிற்றுல அப்படின்னு அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொன்றா பிடிச்சி செஞ்சு நகர்ந்து அந்த பாதையை கண்டுபிடிச்சி ஒரு வழியாக சென்னைக்கு வந்து, சென்னை வந்தவொடனே வாங்க சார் வாங்க உங்களை தான் தேடிட்டு இருந்தோம் அப்படின்லாம் வெல்கம்லாம் பண்ணல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்ட் ஒர்க் தான். ஆமாம், நிறைய பொறுமை வேணும், சகிப்புத்தன்மை வேணும். நம்ம ஆசைப்பட்டதுக்காக நம்ம மெனக்கிடல் வேணும். மெயினாக தான் நம்மளுடைய மெனக்கிடல். நம்ம எதுக்காக ஆசைப்படுறோமோ அதுக்கான மெனக்கிடல் இருக்கணும், பொறுமை இருக்கணும். ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், அதுக்காண்டி வந்து எவ்வளோ பொறுத்துக்கிறோம். அந்த மாதிரி தான் இந்த ஜாபை லவ் பண்ணுறோம், சினிமா லவ் பண்ணுறோம், அந்த மாதிரி இதுக்காக நிறைய பொறுத்துக்கிறோம், விட்டு கொடுக்குறோம், சகிச்சுக்கிறோம். ஓகே. அப்ப சிறகடிக்க ஆசைக்குள்ள எப்படி வந்தீங்க? சிறகடிக்க ஆசைக்குள்ள வர்றதுக்கு ஒரு 2 பெஸ்ட் ஹியூமன் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் சீரியலுக்குள்ளேயே என்ட்ரி ஆகிறதுக்கு பாலாஜின்னு ஒரு அண்ணன் இருக்காரு. அந்த அண்ணன் தான் எனக்குள்ள இருக்கிற ஒரு குட் பாயை கண்டுபிடிச்சி இந்த பையனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கணும், டெலிவிஷன்ல ரொம்ப ஆர்வமா இருக்கான் அப்படின்னு சொல்லி பாலாஜின்ற அண்ணன் தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ரெண்டாவது பாலாஜி மூலியமா மித்துன்ற ஒரு ஆக்டரோட நம்பர் கிடைச்சது. அவர் ஒரு ஆர்டிஸ்ட். மித்துன். ஆமா, மித்துன் மூலியமா ஜெய்சீலன்ற ஒரு நம்பர் கிடைச்சது. ஓ, இப்ப இவர் சொன்னீங்களே ஜெய்சீலன், எங்க ஷோ ப்ரொடியூசர். இல்ல, அந்த ஜெய்சீலன் இல்லங்க. அவர் பேர் கேட்ட மாதிரியே இருக்கு. ஆனந்த விகடன்ல ஒரு 50+ ஒரு மேனேஜர் இருக்காருங்க. ரொம்ப தரமான மேனேஜருங்க. நான் சந்திச்சல மனிதர்கள்லயே ரொம்ப ஜெனுனான டைப்ல ஜெய்சீலன் சார் ரொம்ப நல்லவர். இது வரைக்கும் ஆக்சுவலா அவர் மூலியமா தான் எனக்கு இந்த சிறகடிக்க ஆசையே வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. அவர் வந்து எனக்கு கால் பண்ணி தான் இதுக்குள்ளே என்ன நுழைச்சிருக்காரு. இது வரைக்கும் நானே ஒரு 10 டைம் அவர்கிட்ட கால் பண்ணி கேட்டுருப்பேன். சார் ஒரு மீட் பண்ணலாம் சார், ஒரு லஞ்ச், ஒரு பிரேக்ஃபாஸ்ட், ஏதாவது ஒரு டின்னர் ஏதாவது சாப்பிட்லாம் சார், ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் டைம் சார் அப்படின்னு சொல்லி எவ்வளோ வாட்டி கேட்டிருக்கேன். பட் அவர் வந்து இல்லக்கண்ணா இருக்கட்டும் கண்ணா அப்படி தூய தமிழ் அழகா பேசுவார். இன்னைக்கெல்லாம் ஒரு ஃபோன் நம்பர் ஒருத்தர் நம்மள்ட்ட ரெஃபர் பண்ணி கொடுக்குறதுக்கே, தம்பி எங்கேயாவது போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து சாப்பிடுவோமா ஏதாவது அப்படின்னு கேட்பாங்க. நீ என்ன பண்ணிட்ட நான் உனக்கு கொடுக்குறதுக்கு அப்படின்லாம் பேசுவாங்க. ஆனால் இந்த மனிதர் ஜெய்சீலன் வந்து என்கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்ன வரைக்கும் கேட்டதும் இல்லை, வச்சுக்கிட்டதும் இல்லை. என்கிட்ட இருக்க ஒரே ஒரு ஆர்வத்தை மட்டுமே அவர் பார்த்து இந்த பையனுக்கு நம்ம வேலை வாங்கி கொடுக்கணும். ரொம்ப அது ரொம்ப கஷ்டம் இந்த காலத்துல கண்டுபிடிக்கிறது. சார் மூலியமா தான் நான் சிறகடிக்க ஆசைக்குள்ள உள்ள வந்திருக்கேன். ஓகே. அண்ட் அந்த கேரக்டர் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபேவரட்? நான் வந்து ஒன் ஆஃப் த லீடுன்னு எனக்கு தெரியும் ஸ்டார்டிங்ல. அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு 10 நாள் 20 நாள் நடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் இது வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட் இருக்கு கேரக்டர் அப்படின்னு சொல்லி. அது வரைக்கும் எனக்கே தெரியாது. போக போக பார்த்தா பயங்கர நெகட்டிவாக இருக்குது. டெலிகாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2 months 3 months வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவாக இருக்குது. ஒரு கெட்ட பையனாகவே இருப்பேன். இப்போ என்னன்னா என் வீட்டில் டெலிகாஸ்ட் ஆகுது, எல்லாரும் பார்க்குறாங்க, என்னடா இப்படி பண்ணுற, என்னடா காசு திருடுற, என்னடா பொம்பளை பின்னாடி சுற்றுற அப்படி எல்லாம் திட்டுறாங்க. ஃபோட்டோ எடுக்க மாட்டேறாங்க என்னை பார்த்தா. எனக்கு ஒரு மாதிரி சேடாக இருக்குது. ஐயோ என்ன நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா, மக்கள் யாருக்குமே நம்ம பிடிக்காம போயிடுச்சு, என்னடா பண்ணுறது அப்படின்னு. இதுலேருந்து எப்படி இப்போ நான் போய் டேரக்டர் சார் இந்த கேரக்டர் எனக்கு பிடிக்கல சார், நல்லா இல்லை சார் அப்படின்னு சொன்னால் டேரக்டர் மாற்றுவாரா, ரைட்டர் மாற்றுவாங்களா? சொல்கிற இடத்துல நம்ம இல்லை. ஆனால் ஒரு நாள் நம்ம நல்ல இடத்துக்கு வருவோம். ஆனால் இப்போ நான் இது வந்து நம்ம பிகினிங் ஸ்டேஜ், லேர்னிங் ஸ்டேஜ். இப்போ நம்ம அது மாதிரி வாயத்தை சொல்ல முடியாது. கொடுக்குற வேலையில் நம்ம என்ன பர்ஃபெக்ட் காட்ட முடியும், அதை என்ன 100% பண்ண முடியும், இது மட்டும் தான் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. அப்புறம் அது கொடுக்குற வேலையை அப்படியே பர்ஃபெக்டாக பண்ண ஆரம்பிச்சு அது என்னென்ன பண்ண முடியுமோ அவர் டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் செஞ்சாலே போதும். அதை 100% இன்வால்மெண்ட்டோடு நீங்கள் பண்ண ஆரம்பித்தாலே போதும். அதே மாதிரி இந்த ஒவ்வொரு சீனுமே எவ்ரி சீனுமே ரசித்து எடுப்பேன் இந்த டைரக்டர். நான் ஒரு 10 டைரக்டர் 15 டைரக்டர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஆன் த ஸ்பாட்டில் நிறைய டைம் இவர் வந்து உட்காந்தே இருக்க மாட்டார். ஏன்ஸ் வந்துடுவார், வந்து நின்று அங்கே ப்ளே பண்ணி காட்டுவார். இந்த எப்படி இந்த மேடை நாடகங்கள்லாம் நடிப்பாங்க அந்த மாதிரி வந்து ரிஹர்சல் கூட வந்து நின்று நடிச்சு காட்டுவார். இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லி அவர் ப்ளே. ஆமாம், அது பண்ணும்போதே நமக்கு வந்து என்னடா இந்த மனுஷன் ஒரு 40+ இருக்கிறவர், இவ்வளோ சேலரி வாங்குறது, இவ்வளோ ஒரு பொசிஷனில் இருக்கிறவர் இறங்கி இந்த சீனை இப்படி நடிச்சு காட்டும்போது நமக்கு என்னடா, நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்க ஒரு நடிகர், வளரணும்னு ஆர்வம் துடிக்கிற ஒரு நடிகர், நம்ம என்ன பண்ணோம்ப்பா இதை கேட்ச் பண்ணி இன்னும் என்ன பெஸ்ட்டாக பண்ணோம்னு தான் நமக்கு தோணும். அதனால் நல்ல கைடன்ஸ் கிடச்சிருக்கீங்களே, அது கரெக்டாக பயன்படுத்தியிருக்கேன் நினைக்கிறேன். கண்டிப்பாக.
அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சீரியல் வந்து எல்லா சீரியலுக்குமே ஒன்று இருக்கும்ல, அதாவது ஏதாவது இந்த சீரியல்ல என்ன ஒரு ப்ளஸ்ஸா நான் நினைக்கிறதுனா, இப்போ எங்க அம்மா கேரக்டர் நடிக்கிறாங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டெலிவிஷன்ல 2-3 அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க. வெல் ஆக்டர். அவங்க பேன் இந்தியா ஆர்டிஸ்டா, மலையாளம் தெலுங்குலலாம் நடிக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இவங்கள்ட்ட என்ன பர்சனல் டேலண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டான்சர். அதனால ஒரிஜினலாவே கதையில வந்து அவங்களுக்கு வந்து அந்த டான்ஸ் அகாடமியை வச்சு கொடுத்துட்டாங்க பாருங்க. ஆமா, அது எவ்வளவு பெரிய அந்த விஷயம். மாதிரி இந்த Dancer ஆ ஒரிஜினல் இருந்தாங்க. டேலண்ட் வந்து உங்களுக்கு என்ன இருக்கோ அதை ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குறாங்க சான்ஸ் கதையில. இப்ப நிஜமாவே எங்க வீட்ல நீங்க பாக்குற அந்த சிறகடிக்க ஆசை வீட்ல 3 ரூம் தான் இருக்கு. ஆனா ரூமுக்கு பிரச்சனை வரும். எங்களுக்கு தேவை மொத்தம் 4 கப்புள்ஸ் இருக்கும் அப்பா அம்மாவோட சேர்த்து, இல்லையா? ஸோ இதெல்லாம் லைவ் மேட்ரு. அதே மாதிரி எங்க சீரியல்ல நான் ப்ளஸ்ஸா நினைக்கிறது இன்னொன்று என்னன்னா, ஒரு விஷயத்த ரொம்ப நாள் இழுக்க மாட்டாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ரீசெண்டா எனக்கு கண்ணில் அடிபட்டிருக்கும். அந்த கண்ணில் அடிபட்டதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடு வந்து முதல் எபிசோடில் அடிபடும், 2வது எபிசோடில் ஹாஸ்பிட்டல் மேட்டர் போகும், 3வது எபிசோடில் நான் வீட்டுக்கு போயிடுவேன். இது என்கிட்ட ஒரு இயக்குனர் பார்த்துட்டு சொன்னார், ஒரு சினிமா திரைப்பட இயக்குனர் சொன்னார் என்கிட்ட, என்னன்னா வழக்கமாக மற்ற சீரியல்லாம் பார்த்தா 1 வாரம் போட்டு அந்த ஆஸ்பத்திரியிலே அடைப்பாங்க தம்பி. ஆனால் உங்கள் சீரியல் வந்து 2 வாரம், 2வது வாரம் 3வது வாரம் நீ வீட்டுக்கு போயிட்டேன், 3வது நாளே போயிட்டேன். அதான் தம்பி உங்கள் சீரியல்லே ப்ளஸ்ஸு. ஆமா, இழுக்கவே மாட்டாங்க இல்ல. நானும் அதை நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் எங்கிட்டயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லுவாங்க, எப்படி அது அவங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கான்டென்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி வரும்ல அட் த எண்ட் ஆஃப் த டே. சரி, ஆக்சுவலி எனக்கு ஒரு மாதிரி ஷையா இருக்கு, இந்த கண்ணாடியா கழட்டிட்டுமா? நீ ஏன் கழட்டணும் அப்படின்னா, இப்போ வந்து எங்களுக்கு மனோஜ் ஒரு இது போட்டிருப்பார்ல, அதுதான் எங்களோட ஃபேவரட். அது ரொம்ப சிம்பிள், அவ்வளவுதான். இது எடுத்துட்டா போதும், மனோஜ் வந்துருவாரு. அப்ப நீங்க வந்து செட்ல இது முடிச்சு அடி போட்டுப்பீங்க, அப்படியே போட்டு அடி இப்படி உட்கார்ந்து லைட்டா தூங்கிட்டு போட்டு கண்ணாடி போட்டுலாம் அங்க ஒர்க் பண்ற அளவுக்கு நம்ம இன்னும் அவ்வளவு பெரிய ஆள்லாம் இல்ல. நம்ம ஓகே, we are learning stage. ஆனா இது போட்டு லைட்டா தூங்கிக்கலாம்ல. இது போட்டுட்டா அப்படியே தூங்கிக்கிட்டே ஓட்டுனீங்கன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. பட் நல்லா இருக்கு இது. இப்போ வந்து இந்த பவர் இல்லையா உங்களுக்கு? உண்மையாலுமே பவர் இல்ல. நான் கண்ணாடி யூஸ் பண்ணது கிடையாது என் லைஃப் டைம்ல. இது வரைக்கும் நான் இந்த கண்ணாடி யூஸ் பண்ணதில்ல. செட்ல நான் வந்து முத்து வெற்றி வசந்த் இருக்காப்ல இல்லையா, அவரை விட அவருக்கு நான் அண்ணன்ற பொசிஷன்ல இருக்கும்போது நான் அவரை விட மெச்சூரிட்டியா தெரியணும்ன்றதுக்காக டைரக்டர் பண்ண டிசைன் முழுக்க இது. ஆமா, நீங்க தானே பெரிய அண்ணன். அப்படிதான் சொல்றாங்க. அண்ட் வந்து எனக்கு வந்து என்னதான் உங்களுக்கும் ரோஹிணிக்கும் நிறைய அந்த பொய்லாம் இருந்தாலும் நீங்களும் வந்து அது அந்த உண்மையான ஒரு லவ் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த 2 பேருக்குள்ள இல்ல? உங்களுக்கு எப்படி இருக்கும்? நடிப்பு தான். பட் சொல்றேன், அவங்க வீட்டுக்காரர் என்கிட்ட பேசுவாரு, அருண் நல்லா பேசுவாரு. ஓகே. ஆமா ஆமா. அவங்க இப்போ சல்மாவை நாங்கள் அவார்ட்ஸில் இன்டர்வியூ பண்ணுறப்போ அவங்களுமே வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், லைக் எல்லாரு கூடயுமே சிறகடிக்க ஆசையில் நடிக்கும் போது அப்படின்றப்போ அந்த செட்டே ஒரு மாதிரி ஃபன்னாக ஜாலியாக இருக்குமா? செட்டில் எப்படி இருக்கும்? இல்லை, அது டிபெண்ட் ஆன் எவ்ரி பர்சன், ஈச் பர்சனோட மைண்ட் செட்டு தான். எனக்கு என்னன்னா, நான் ஆக்சுவலாக நான் திருச்சியில் படித்ததுக்கு ஒரு வேலைக்கு போய். திருச்சி தான் நீங்கள்? நான் நேட்டிவ் திருச்சி. நான் திருச்சியில் இருந்தேன். அப்படியா? ஒரு 6 வருஷம் இருந்தேன். நான் நேட்டிவ் திருச்சி. நான் திருச்சியிலே படித்து வளர்ந்து, ஸோ அங்கே படித்ததுக்கு ஒரு வேலைக்கு போய் அதுக்கப்புறம் நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி, ஸோ அது எல்லாத்தையுமே டோட்டலாக நான் விட்டுட்டு நான் என் வீட்டில் வந்து நான் வந்து ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறேன், எனக்கு ஒரு 1 இயர் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டிலேருந்து வந்தேன். ஸோ அந்த 1 இயர் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. பெங்களூர் டு திருச்சி நான் போயிட்டு இருக்கும்போது ஒரு 20 ரிலேட்டிவ்ஸோட ட்ரெயினில் நான் வந்து என் வீட்டில் கேட்குறேன், எனக்கு ஒரு 1 இயர் டைம் கொடுங்க, நான் ஃபுல் டைமாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏன்னா நான் கனவுக்காக ஒரு 1 இயர் கூட ஸ்பெண்ட் பண்ணி ட்ரை பண்ணலன்னா எனக்கு வந்து ஐயோ நம்ம ட்ரை பண்ணிருந்தா வந்திருப்போமேன்னு எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் இப்படின்னு சொல்லவும், நான் இப்படி பேசுறத பார்த்துட்டு எங்க வீட்டில் என்ன இப்படி ரொம்ப மெச்சூரிட்டியா பேசுறான், 1 இயர் நான் ட்ரை பண்றேன், எதுவுமே வந்து நான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலைன்னா நான் வந்துடுறேன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஷாக்குடு, இவன் இப்படி பேசுவானா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவங்களே 1 இயர் டைம் கொடுத்தாங்க. வந்தேன் 2019 ஆகஸ்ட் டைமில் தான் வந்தேன் சென்னைக்கு. வந்தவுடனே நானும் உங்களை மாதிரி வேந்தர் டிவியில் நான் வந்து ஒரு கொஞ்ச நாள் ஆங்கரிங் ஒர்க் பண்ணேன். திருச்சியில் வந்து நான் லோக்கல் டிவியில் ஆங்கர். நான் ஒரு 1000 எபிசோடு வந்து நான் பேசியிருக்கேன் லோக்கல் டிவியில். 1000 எபிசோடா? நானே 1000 எபிசோட் பண்ணிருப்பேன்னு தெரியலையே. சீனியரா நீங்க எனக்கு அப்போ? ஓகே, திருச்சி லோக்கல் டிவியில் நான் ஆங்கர் ஒரு 1000 எபிசோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அப்படியே சென்னைக்கு வந்து இங்கே வேந்தர் டிவியில் பண்ணேன் கொஞ்ச நாள், ஃபியூ டேஸ் தான் பண்ணேன். அதுக்குள்ளே நான் என்னென்னா இங்கே ஜாப் ரெடி பண்ணிட்டேன். அதான் கலர்ஸ் டிவியில் ஒரு ஜாப் ரெடி பண்ணிட்டேன். அம்மன் ஒரு சீரியலில்
அதுக்கப்புறம் அந்த நாம் இருவர் நமக்கு இருவர்னு ஒன்று சும்மா கெஸ்ட் ரோலாக பண்ணேன் லைட்டாக. அதுக்கு அடுத்தது அதுக்கப்புறம் தான் ஆதலினால் காதல் செய்வீர்னு எனக்கு ஜெய்சீலன் சார் மூலிமா ஆனந்த விகடன்லேருந்து கால் வந்தது. ஆனந்த விகடன்லேருந்து ஜெய்சீலன் பேசுகிறேன்டாக்கண்ணா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவார். ஆமாம் சொல்லுங்கள் சார் அப்படின்னா இது மாதிரி ப்ராஜெக்ட் வந்து உன்னை டைரக்டர் வந்து ஹீரோவாக சூஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்காரு ஃபைலு. நீ வேறு என்னெல்லாம் பண்ணுற என்னை பற்றி கேட்குறாரு. நான் வந்து ரெஸ்யூம்லாம் சொல்கிறேன். அவர் தெரிஞ்சுக்கிட்டு சரிலக்கண்ணா நான் ஒரு நாள் சொல்கிறேன் ஆஃபீஸ்க்கு வந்து நேரில் மீட் பண்ணிட்டு போ அப்படின்றாங்க. இதுதான் ப்ராசஸிங் நடக்குது. அவர் என்னை கூப்பிட்டு மீட் பண்ணுறதுக்குள்ளே ஏகப்பட்ட என் லைஃப்பில் வந்து சேஞ்சஸ். என் சிஸ்டர் வந்து எனக்கு கூட பிறந்த சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அலைஞ்சு திரிஞ்சு அப்புறம் அவங்க இன்றைக்கி அவங்க இல்லை. அந்த 2021 மே மந்த்து 20th வந்து அவங்க பாஸ் அவுட் ஆகிட்டாங்க காட்கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் கரெக்டாக 11th டே அன்னைக்கு ஜெய்சீலன் சார் வந்து இது மாதிரி இன்டர்வியூக்கு ஆடிஷன் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அங்கேருந்து அப்படியே கெரியர் அப்படியே க்ரோயிங்லேயே போயிட்டுருக்கு. ஆனால் அவங்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருப்பாங்கல்ல இந்த விஷயம். விகடன் வந்து எனக்கு என்னன்னு தெரியல. விகடன் வந்து ஏதோ என்னுடைய ஏதோ கனெக்டிவிட்டி இருக்கிற மாதிரியே இருக்கு எனக்கு. அவங்களுக்கு எனக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும் போல இருக்கு. காட் கிஃப்ட் பிளஸிங்ஸ். நம்ம ஆசைப்படுறோம், காட் கிட்ட கேட்குறோம் மனசுக்குள்ள, அது யாரோ ஒருத்தர் மூலியமா அது நடக்குது, அவர் அனுப்புறாரு, அப்படிதான் நான் நினச்சிக்கிறேன். இப்போ நமக்கு ஏதோ நல்லது நடக்கணும்னு இருக்கு, நம்ம போய் கேட்குறோம். அது வந்து எனக்கு கடவுள் அவரே இறங்கி வந்து பண்ணுவார். யாரோ ஒருத்தர் மூலியமா தான் வந்து பண்ணுவார். அண்ட் உங்கள் சிஸ்டருமே வந்து நீங்கள் இந்த மாதிரி நிறைய மீடியாவில் சாதிக்கணும்னு நினச்சிருப்பாங்கல்ல? இல்லை, இப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. எனக்கு அவங்களுக்கு ஜஸ்ட் 10 years தான். ஓகே, பெரியவங்க. ரொம்ப அப்ப நம்ம ஒரு மாதிரி அந்த 10 years உங்களுக்கு சின்ன பொண்ணு, 10 years உங்களை விட பெரியவங்க. அது நல்லா இருக்கும். ஆக்சுவலி எனக்கும் 8 years டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற டிஃபரன்ஸ் நல்லா இருக்கும். அவர் அம்மா மாதிரி என்ன பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ரொம்பவே நல்ல விஷயம் அது ஆக்சுவலி. அண்ட் இப்பயுமே அவங்க கண்டிப்பா பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அண்ட் இப்போ சிறுகடிக்க ஆசையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வருது இல்ல, உங்களுக்கு எப்பதான் ரோஹிணி பற்றி தெரிய போகுது? எங்களுக்காக இப்போ நீங்க சொல்றீங்க எஸ்எஸ் மியூசிக் நேயர்களுக்கு. ஆமா, சொல்லிடுங்க கம் ஆன். என்ன அடிப்பாங்க? ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் சிவாஜி பத்தி சொல்றாரு, தொழில் தர்மம். ஆனா எனக்கு தெரிஞ்சு சிறுகடிக்க ஆசை டீம் எப்படின்னா இது விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு வேற ஏதாவது சஸ்பென்ஸ் வச்சிருப்பீங்க. எப்படி வந்து சிறுகடிக்க ஆசைக்கு நீங்க எல்லாம் ஃபேனோ, ஃபர்ஸ்ட் டேலேருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். நான் வந்து வாழ்க்கையில் சீரியல்னு பார்த்தல. எங்கள் அம்மா பார்க்கும்போது கூட உட்காந்து தலைவிதின்னு பார்ப்பேன். அந்த மாதிரி சித்தி பார்த்துருக்கேன், மெட்டி ஒலி பார்த்துருக்கேன், கோலங்கள் பார்த்துருக்கேன். இதெல்லாம் எங்கள் அம்மா பார்க்கும்போது நான் அந்த பக்கமாக என்ன வேறு வழி இல்லாமல் பார்ப்பேன். என்ன பண்ணுறாங்க, எது அடிச்சுக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க, இதெல்லாம் பார்ப்பேன். இப்போ இன்றைக்கி நானே முதல்ல காலைல 6 மணிக்கு ஏஞ்ச உடனே மொபைல் எங்கே இருக்குன்னு தேடி ப்ரெஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அது நம்ம சீரியஸை போட்டு அது நம்ம இருக்கோன்றதை தாண்டி இந்த ஸ்க்ரீன் பிளே சுவாரஸ்யமாக போகுது இல்லையா, அதுக்காக நானே இப்போ அது அடிக்ட் ஆகி டெய்லி பார்த்துட்டு இருக்கேன். கண்டிப்பா. அண்ட் இந்த விஷயத்துலயே எனக்கு பிடிச்சது என்னன்னா, இந்த மாதிரி இப்போ உங்களுக்கே தெரியாதுல்ல இப்போ அவங்க எப்போ மாட்டுவாங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சா? இல்லை இவங்க எவ்ரி மந்த் தான் இவங்க வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து டிசைன் பண்ணி பண்றாங்க. ஓகே, சேஞ்ச் பண்ணிப்பாங்க. பட் எனக்கு என்ன தெரியுமா, நான் ஸ்டார்டிங்ல இருந்து பாக்குறேன்ல, எனக்கு என்ன ஒரு ஹியூஜ் ஒரு கொஸ்டின் என்னன்னா, இவங்க வந்து முத்துவும் இவங்க பிள்ளை தானே, ஆனா ஏன் வந்து அவங்களுக்கு அப்படி அவங்க வெறுக்கிறாங்க சொந்த பையனே? அதுதான் அவர் வந்து சின்ன வயசுல ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருப்பாரு, அது கதையிலே சொல்லிருப்பாங்க இல்லையா. ஆனா அதுக்கு இவ்வளவு அதுக்கும் நீங்க ஏதோ ஒரு ஸ்டோரி வச்சிருப்பீங்களா எனக்கு தோணிட்டே இருக்கு. அந்த ஸ்டோரி எல்லாம் மேஜிக். அந்த ஸ்டோரி ரைட்டர் டைரக்டர் அவங்கள சார்ந்ததுதான். கண்டிப்பா ஃபிளாஷ்பேக் வரும் பாருங்க. மேபி இன் ஃபியூச்சர். எனக்கு அந்த விஷயம் தான் எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருந்தது. ரோஹிணி மாட்டதெல்லாம் கூட என்னைக்காவது ஒரு நாள் இவ்வளோ போய் சொன்னா மாட்டுவோன்றது தெரியும். ஆனா அந்த விஷயம் தான் எனக்கு இவ்வளோ ஹேட் பண்றதுக்கு என்ன ஆச்சு, ஓகே ஜெயில் போனது மட்டும்தானா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கியூரியாசிட்டி உண்டாக்குற இதெல்லாம் இருக்கு. நீங்க சிரிக்கிறீங்க, ஏதோ இருக்கு இல்ல. ஸ்கிரீன் பிளே எல்லாம் ப்ராமிஸா எங்களுக்குமே என்னன்னே தெரியாது. நாங்க வந்து சும்மா ஒன்லைன் கேட்டுப்போம், என்ன கதை அப்படின்னு. இப்போ ஸ்டார்டிங்ல வந்து முதல் தடவை என்கிட்ட இந்த கேரக்டரை பத்தி ஆடிஷன் பண்ணும்போது என்கிட்ட என்ன சொன்னாங்க, நிறைய படிச்ச பையன் வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவான், இது மட்டும்தான் அவங்க வாயிலேருந்து வந்தது. ஓ அப்படியா, இந்த கேரக்டர் இப்படியா. ரெண்டாவது பையன் குடிகாரன், கால் டாக்ஸி டிரைவரு, சிறுவர் சிறுத்தை பள்ளிக்கு போயிட்டு வந்தவன். அப்புறம் இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி பேடாக இருந்துச்சு. இது வேணா நான் அதுவே பண்ணுறேன்,
அப்படின்னு அதை கேட்டு ஆடிஷன் பண்ணிட்டு வந்தேன். அடடா அடடா. ஆனா அதுக்கு ஆப்டா சூஸ் ஆயிட்டீங்கல்ல நீங்க. ஏன்னா இல்லை நான் இதுன்னு இல்லை, நான் சொல்ல நினைக்கிறது என்னன்னா இதுன்னு இல்லை, எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதுக்கா ஏத்த மாதிரி மாறினவன் தான் நல்ல கலைஞன். கரெக்ட் கரெக்ட் இல்லையா? அதுதான் நான் விரும்புறேன். ஆமா. அண்ட் அதுல இன்னசென்ட்டாவும் இருக்கணும், அதே சமயம் கொஞ்சம் வில்லனாவும் இருக்கணும், கொஞ்சம் ஏமாந்த அந்த மாதிரியும் இருக்கணும் இல்ல, பைத்தியக்காரன் மாதிரியும் இருக்கணும், ஐயோ லூசு மாதிரியும் இருக்கணும். எப்படி அது அந்த கேரக்டர் ஒரு அழகான ஒரு இது. ஆனா இப்ப வெளியில எல்லாம் பார்க்கும்போது உங்களை நேர்ல எல்லாம் திட்டிருக்காங்களா வந்து? ஸ்டார்டிங்ல அந்த கதையை நான் உங்கள்கிட்ட பாதியிலே விட்டேன் சொல்றேன். சீரியல் டெலிகாஸ்ட் ஆகி 3-4 மாதத்துக்குலாம் என்னை பார்த்தா ஒருத்தன் பேச மாட்டான், ஃபோட்டோ எடுக்க மாட்டான். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு, ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு அப்படின்னு டேரக்டர்கிட்டையும் போய் என்னால் சொல்ல முடியல. சார் எவனும் பார்த்தா ஃபோட்டோ எடுக்க மாட்டான், பேச மாட்டான், திட்டுறாங்க சார் என் கண்ணுக்கு முன்னாடியே. என்னை எவனுக்குமே பிடிக்கல சார், இதெல்லாம் சொல்ல முடியல அவர்கிட்ட நம்மளால். நமக்கு என்ன காலைல போனோமோ ஒர்க்கு பண்ணோமோ வந்தோமோ, அவங்கள்ட்ட அது மாதிரிலாம் நம்ம ரொம்ப ஒரு அட்வான்டேஜ்லாம் கொடுக்க மாட்டார். அவர் உட்காந்து அது மாதிரி ரொம்ப ஜாலியாலாம் பேச மாட்டார். அவர் ஒர்க் விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கரெக்டாக இருப்பார். எனக்கு எப்படா இதை சொல்கிறது, என்னடா இது எல்லாரும் திட்டுறாங்களே அப்படின்னு ஒரு மாதிரி சேடாக இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு 4 மாதம் இருக்கும், நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் தான் நானே வந்து என்னுடைய கேரக்டரை வந்து மைண்டுக்கு மனசு லெவலில் சேஞ்ச் பண்ணேன். எப்படின்னா இவங்க முறைக்க சொன்ன இடத்துல வந்து நான் திரு முழிச்சேன். அதுக்கப்புறம் இதே மாதிரி கண்டினியூஸாக பண்ண ஆரம்பிச்சு ஒரு 1 மந்த் கழிச்சு அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. என்னன்னா, இவனுக்கு வந்து காமெடி நல்லா வருது, இவனை வச்சு காமெடி ட்ராக் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்போ நான் யோசித்தேன், ஆஹா சரி ஏதோ ஒன்று நல்லது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அப்புறம் என்கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து சொல்கிறாரு, உங்களை வச்சு இனிமேல் ஃபியூச்சரில் காமெடி ட்ராக் கொண்டு போகிறாங்க அப்படின்னு. நான் மனசு நினச்சிக்கிறேன், நான் 1 மாதத்துக்கு முன்னாடியே காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நீங்கள் இப்போ தான் அதை கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னு. அப்புறம் அந்த 5th 6th மந்த்ஸ்லேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என் ட்ராக் ஃபுல்லாகவே ஃபன்னாக இருக்கும். அந்த 5-6 மந்த் வரைக்கும் என்னால் அவங்கள பேச்சை மீறி ஒன்றுமே பண்ண முடியல. 5th 6th மந்த்துக்கு அப்புறம் அதுலேருந்து இப்போ வரைக்கும் என்னை யார் பார்த்தாலும் தலைவா வேற லெவல் தலைவா, செம்மையா பண்றீங்க தலைவா, சூப்பர் தலைவா அப்படின்னு என்னை அப்ரிஷியேட் பண்ணாத ஆளே இல்லை. வாவ் சூப்பர்ல. அது நீங்க அப்போ உங்க கேரக்டருக்கு வந்து இதான் கொடுத்தாங்க அப்படின்னு பண்ணாம அது நல்லா வந்து மோல்ட் பண்ணிருக்கீங்கல்ல, அது கிரெடிட்ஸ் டு யூ ஆல்சோ. ஐயோ விஜய் டிவில மட்டும் நீங்க நெகட்டிவ் ரோல் பண்ணீங்க. ஆமாமா, நிறைய பேர் நான் கேட்பேன் எப்படிலாம் திட்டுவாங்கன்ட்டு. இதெல்லாம் சாபம்லாம் விடுவாங்க, மண்ண மாதிரிலாம் போடுவாங்கன்னும் போது என்னையா இப்படிலாம் பண்றீங்க பாவம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதிகபட்ச ஃபேமும் விஜய்ல தான் வரும், அதே சமயம் நெகட்டிவ்னா இறங்கி நெகட்டிவ் பண்ணுவாங்க, பயங்கரமான அடி தடி தான். நீங்க வந்து ஹீரோ பண்ணீங்கன்னா நம்ம தமிழக மக்கள் எல்லார் வீட்லயும் உங்களை வந்து ஒருத்தனா நினைச்சுக்குவாங்க. ஹீரோ பண்ணா கொண்டாடுவாங்க, உங்களை வெளியே பார்த்தா தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அதே வில்லன் பண்ணீங்க உங்களை நம்பியார் சார் மாதிரி வந்து ரொம்ப வெறுப்பாங்க. இவரு ஹரிஷ் ஒருத்தர் இருக்கார்ல, டிராபிக் போலீஸ் இதுல, அவர்கிட்ட இன்டர்வியூ பண்ணும்போது நான் சொன்னாரு, கொஞ்ச நாள் தான் பண்ணிருக்காரு, இருந்தாலும் வெளில பாக்கும்போது இல்ல அவன் தானே எதுக்கு முத்தோ டார்ச்சர் பண்ற அப்படின்ற மாதிரி. அப்போ உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு வந்திருக்கும்? எனக்கு ஸ்டார்டிங் சொல்லாதான் ஃபர்ஸ்ட் அந்த 5 மாசம்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து அப்ரிசியேஷன் வந்து ஒரு மனிதனுக்கு ஒவ்வொரு போதங்க. ஆமா ஆமா டெஃபினட்டா அந்த அப்ரிசியேஷன்ன்ற ஒரு போதம் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா, நீங்க இன்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில 75 இயர்ஸ் ஆகி ரெஸ்ட் எடுக்காம ஏன் ஓடிக்கிட்டே இருக்காங்க? அவங்களுக்கு இந்த அப்ரிசியேஷன்ன்ற போதை கிடைச்சிச்சுன்னு வச்சுங்களேன், அதை விட்டு அவங்களால வெளியிலேயே வர முடியாது. ஏன்னா உங்களுக்கு சினிமா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் தினம் ஒரு விழா ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கும். அதை நம்மளை இன்வைட் பண்ணிக்கிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இதுல இருந்து நீங்கள் வெளியில வந்துட்டீங்க, விலகிட்டீங்க, இல்லை நீங்கள் இண்டஸ்ட்ரியிலேயே இல்லை, ட்ரெண்டிங்ல இல்லை அப்படின்றப்ப உங்களை யாரும் இன்வைட் பண்ண மாட்டாங்க, கூட மாட்டாங்க. அப்போ என்ன ஆயிடும், நம்ம ஏதோ உலகத்தை விட்டு தள்ளி நிற்கிற மாதிரியோ அதனால இந்த ட்ரக்கை வந்து டேஸ்ட் பண்ணவங்க விட்டுட்டு போகவே மாட்டாங்க. ஓகே, பட் நீங்க இப்போ சீரியல் நடிச்சிட்டு இருக்கீங்கல்ல, உங்களுக்கு வந்து என்ன எய்ம் டவுன் டு ஒரு 5 இயர்ஸ் அப்படின்றப்போ என்னதான் உங்களுக்கு? நடிக்கணும், நல்ல கலைஞர்னு பேர் வாங்கணும், நிறைய நடிக்கணும்,
நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து நான் புல் பண்ணணும் அதுதான் என்னுடைய ஆர்வம். ஓகே. அண்ட் இதுலயுமே வந்து பர்டிகுலரா இருக்கும்ல, இப்போ நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணா என்ன கொஞ்சம் வருஷத்துல நடக்கும்ன்ற மாதிரி என்னென்ன டைரக்டர்ஸோட தான் ஒர்க் பண்ணணும்னு ஆசை? இது ஒரு நல்ல கேள்வி. நிறைய இருக்கு போல லிஸ்ட். கேவி ஆனந்த் சார் இருந்திருந்தா ஃபர்ஸ்ட் அவர் பேர் தான் சொல்லியிருப்பேன். ஓகே. கேவி ஆனந்த் சார் இப்போ இல்லை, நல்ல டைரக்டர் இல்லையா, சூப்பராக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுவாங்க. இந்த மாதிரி இப்போ கூட சப்தம் படம் ரிலீஸ் ஆச்சுல, ஆமா ஆமா ஆமா. அறிவழகன் சார், எஸ். அவங்களெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்கிரிப்ட் சூப்பராக பண்ணுறாங்க. நீங்கள் நிறைய டைரக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிரிப்ட் கரெக்டாக ஆரம்பித்து கரெக்டாக அந்த கோர்வையிலே கொண்டு போய் முடிக்கிற நிறைய டைரக்டர்ஸ் இங்கே இருக்காங்க. கரெக்ட் கரெக்ட். அதில் ஒரு உதாரணமாக முன்னணியில் எனக்கு உடனே ஞாபகம் வர்றது நம்ம அறிவழகன் சார். ஓகே. அறிவழகன் சார்ட்டெல்லாம் சான்ஸ் கிடைச்சா நல்லா ஒர்க் பண்ணலாம், சந்தோஷம். சூப்பர். பாலா சார்ட்ட சான்ஸ் கிடைச்சா ஒர்க் பண்ணலாம். வாவ், எல்லாமே அந்த ஒரு ஆக்டிங் ஸ்கோப் தான் அதிகமா இருக்கிற மாதிரி. நான் ஆக்டர் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கணுன்றது தான் நம்மளோட இன்ட்ரெஸ்டட். கண்டிப்பா. அதுவும் பர்த்டே அன்னைக்கு நம்மள நம்ம manifest அறிமுகப்படுத்திருக்க பண்றோம். நம்மளுடைய ஆனந்த விகடனுக்கு பெருமை சேர்க்கணும்ல. கண்டிப்பா. அண்ட் பர்த்டே அன்னைக்கு மேனிஃபெஸ்ட் பண்றது கண்டிப்பா நடக்கும்னு சொல்லுவாங்க. சோ இப்போ நம்ம போயிட்டே இருக்கோம். எங்க போறோம் இப்போ நம்ம? சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸா? ஓகே. ஆனா ஒரு நல்ல காரியம் பண்ண தான் போறோம். நல்ல காரியம். அதுல எந்த டவுட்டும் உங்களுக்கு வேண்டாம். ஓகே. ரெடியா? ரெடி. எஸ். ஸோ வந்து எங்கேயோ சர்ப்ரைஸாக என்னை கூப்பிட்டு வர போகிறேன்னு சொன்னீங்களே, இது இந்த இடமானா? எஸ். தேங்க்யூ. நானும் எவ்வளோ பிறந்தநாள் கொண்டாடி இருக்கேன். ஆனால் இந்த பிறந்தநாள் வந்து எனக்கு ரொம்ப மன நிறைவாகவும் ஸ்பெஷலாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி, சந்தோஷம். பிறந்த நாளை மேலும் பிறந்த நாள் விழாவாக மாற்றுறதுக்கு மேலும் சிறப்பு சேர்க்க நம்ம கூட இன்னொரு கலைஞர் இருக்காரு சார். ப்ளீஸ். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். சிறகடிக்க ஆசை எல்லாருக்குமே இருக்கும். யாருக்கு சிறகடிக்க ஆசை இருக்காது? எல்லாருக்கும் சிறகடிக்க ஆசை இருக்கும். அப்போது அந்த சிறகடிக்க ஆசைப்பட்டு அந்த சிறகடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது சிறகடிக்கிறத பயன்படுத்திக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு ஒரு தனித்திறமையும் ஆற்றலும் வேணும், அதுக்கு இறைவனுடைய அருளும் வேணும். நம்ம சிறகடிக்க ஆசை மனோஜ்குமாருக்கு அந்த அனுகிரகமும் அந்த அருளும் அந்த திறமையும் இறைவன் நிறைய அள்ளி கொடுத்துருக்காரு. அவருக்கு உரிய தகுதிக்கும் அதற்கும் பல மடங்கு அதிகமாக இன்னும் அவர் வானத்தில் சிறகடித்து பறக்கணும். இன்னும் அவர் தன்னுடைய கரியரில் தன்னுடைய நடிப்பு திறனில் பல மடங்கு மெருகேறி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போய் வெள்ளித்திரை முதற்கொண்டு நம்ம எல்லாரையும் மகிழ்விக்கணும். இதில் ஒரு சின்ன சுயநலமும் இருக்குது. நாங்கள் இது அக்ஷயா ட்ரஸ்டினுடைய பிரதிநிதியாக இதை நான் சொல்கிறதுல ஒரு பெரிய சுயநலம் இருக்குது. ஏன்னா அவருடைய ஆதரவு எங்களுக்கு அவ்வளோ கிடைக்குது, தொடர்ந்து ஆதரவு தரார். என்ன வேலைகள் இருந்தாலும் எவ்வளவு மும்முரமாக இருந்தாலும் அதை எல்லாத்துலேயும் நேரம் ஒதுக்கிக்கிட்டு வந்து எங்கள் மூத்தோர்கள் அத்தனை பேர் கூடயும் நேரத்தை செலவிடுறாரு. பணத்தை கொடுக்கறது ஒன்று, அதுக்கும் பெரிய மனசு வேணும். அதை தாண்டி நேரம்ங்கிறது வாழ்க்கையில் போனால் திரும்ப கிடைக்காத ஒரே சொத்து. அந்த சொத்தை எங்களுக்கு ரொம்ப நாங்கள்லாம் மகிழ்ச்சியோடு இருக்கிற மாதிரி இவங்க அத்தனை பேருக்கும் மனசில் இன்னைக்கு நிற்கிற மாதிரியான ஒரு நேரத்தை செலவிடுறாருல, இவங்களுடைய ஆசிகளும் வாழ்த்துகளும் அவரை வாழ்க்கையிலையும் அவருடைய வேலையிலையும் இன்னும் பல மடங்கு உயரத்துக்கு கொண்டு போகும். உளமார்ந்த இனிய பிறந்த தின நல்வாழ்த்துக்கள். வெல்க.
எங்கள் அம்மா வேறு வீடியோ கால் பண்ணுறாங்க. பண்ணணுமே, கரெக்டாக அந்த நேரத்துக்கு பண்ணியிருக்கணுமே நினச்சேன். எங்கள் அம்மா இங்கே நடக்கிறது எதுவுமே தெரியாது. ஹலோ, என்ன பண்ணுறீங்க? ஃபோனை நான் எங்கே வைக்க சொன்னேன்? சரி, சாப்பிட்டாச்சா? ஆ, சாப்பிட்டாச்சு. புரியல. எப்படி போகுதுன்னு காட்டவா? எஸ், பர்த்டே நிறைவுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு போய் நிறைய பேரை ஹெல்ப் பண்ணோம். அண்ட் டேவே ஒரு மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக போன மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு உங்கள் பர்த்டே? நம்ம டே வந்து பிறருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அது நம்ம ஹாப்பி தான். கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. எஸ். அண்ட் சிறகடிக்க ஆசை ஃபேன்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் உங்கள் ஃபேமிலியோட எப்பயும் ஹாப்பியாக இருங்க. சிறகடிக்க ஆசை பாருங்கள், நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணுவோம். இன்னும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ்லாம் இருக்குது. எஸ்எஸ் மியூசிக் சேனலில் தவறாமல் பாருங்கள். மனோஜ் ஸ்டைலில் நீங்கள் பாய் சொல்லணும். அப்படியா? ஆமாம். ஐயோ, மனோஜ் என்ன சொல்கிறீங்க? நான் போயிட்டு வரேன். எஸ், டாடா பாய், see you. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. SM பாண்டி இயக்கத்தில் கவிதா அண்ட் ஆனந்த கிருஷ்ணன் தயாரிப்பில் சத்யா நடிக்கும் ராபர் வெற்றி நடை போடுகிறது. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.